நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் இல்லைன்னா நம்ம அவசரமான லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வரும்போது தான் நிம்மதியா இருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்தலத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. அவ்வளவுதானே. அதுக்காக தலைமை குருக்கள் இருக்காரு சிவகுமார் சொல்லிட்டு, அரங்காவலர் அம்மா இருக்காங்க, வளர்மதி அம்மா அழகா நமக்கு பாடுறதுக்காக ஓதுவார் வந்திருக்காங்க. ரொம்ப அழகா பாடுவாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டா நமக்கும் நிறைய பேருக்கும் கேட்கலாம். ஒரு பெரிய நல்ல விஷயம். கண்டிப்பாக சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தே பரம் பிரதானம் புருஷம் ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ நம விக்ன விநாயகாய. எல்லாம் வல்ல கலியுக கண்கண்ட தெய்வமாக விளங்கி நாம் அனைவருக்கும் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து நமது நகர் வாழ்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம் திருவேற்காடு. இந்த ஸ்தலமானது இங்க எப்படி வரப்பட்டது அப்படின்னாக்க, ஒரு காலத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கைலாயத்தில் திருமணமானது நடைபெறுகின்றது. அந்த திருமணத்தை தரிசனம் பண்றதுக்காக 330 கோடி தேவர்கள் அங்க சேர்ந்துட்டாங்க. அப்ப உலகம் வந்து சமநிலையில இல்லை. எல்லாரும் போய் இறைவனிடத்துல போய் கேட்கும் போது அகஸ்திய முனிவர் போனாதான் சமநிலைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிற போது யாருமே வந்து அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர யாரும் அதை பார்க்காம போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இமயமலைக்கு முன்னாடி விந்திய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை வந்து வளர்ந்து போக சொல்றாரு. அது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாம் தாண்டி வளர்ந்து போயிட்டே இருக்கு. சூரியனாலே வர முடியல, சந்திரனாலே வர முடியல. எல்லாரும் போய் இறைவன்கிட்ட கேட்கும் போது அகஸ்திய முனிவருக்கு மட்டும்தான் அந்த மலை அடங்கும் அப்படின்னு சொல்லி அவரை போக சொல்றாரு. அவரை போக சொன்னே அவர் கொஞ்சம் வருத்தப்படுறார். என்ன அப்படின்னாக்கா, காசியில விஸ்வநாதரை பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த விஸ்வநாதரை விட்டுட்டு நான் எப்படி போறது அப்படின்னு வருத்தப்படுறார். அப்போ வந்து சுவாமி வந்து சொல்றார், காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் வேர்க்காடுன்னு இருக்கு, அங்க போய் பூஜை பண்ணுங்கிறார். நம்ம திருவேற்காட்டை வந்து காசிக்கு மேல்பட்ட ஸ்தலங்கிறார் சுவாமி. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, காசியில மட்டும்தான் வடக்கே இருந்து தெற்க போகும். கங்கா வந்து வேற எங்கேயுமே வடக்கே இருந்து தெற்க போகாது. ரிவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிழக்கையில இருந்து மேற்க போய் கடல்ல போய் கிடக்கும், இல்லைன்னா மேற்கில இருந்து கிழக்க வரும். ஆனா வந்து நீங்க வடக்கு தெற்கு ஆறு எங்கேயுமே பார்க்க முடியாது, காசியில மட்டும்தான். அதுக்குதான் காசிக்கு அவ்வளவு மகத்துவம். அதுக்கு அடுத்தது நம்ம திருவேற்காட்டுல கோயிலுக்கு பின்னாடி வந்து இங்க வந்து பாலிய நதி அப்படின்னு வடக்கில இருந்து தெற்க போறது ஆறு. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. அதுக்காக தான் இந்த காசிக்கு ஈக்குவலான ஸ்தலம் அப்படின்னு. அதே மாதிரி அகஸ்தியர் புறப்பட்டு வரார். அந்த விந்திய மலை பாக்குறது எல்லாருக்கும் வந்து அந்த விந்திய மலை போயிட்டு வாழ்றோம். அகஸ்தியரை மட்டும் பார்த்தோன்னே அது எதுவுமே சொல்லல. என்ன சுவாமிங்கிறது அமுங்குங்கிறார். தென் திசையை நோக்கி போறான், அது வரைக்கும் நீ அமுங்கிதான் இருக்கணும், வளரக்கூடாது அப்படிங்கிற. சரி, அது அப்படியே அமுங்கிடுது. உடனே இவர் தாண்டி வந்துட்டாரு. இவர் இந்திய மலையை அமுங்கிடுத்து இவர் தாண்டி வந்துட்டார். கல்யாணம் நடக்கிறது. இங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு வேதபுரீஸ்வரர். ஆஹா, நம்மளால கல்யாணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்ச தருணத்திலேயே மாலை மாத்த காட்சி இங்க பார்வதி பரமேஸ்வரன் உருவத்தோட காட்சி கொடுத்திருக்காங்க.